இந்த வெள்ளை கரைசல் இருக்குல்ல, அதை வந்து வடிகட்டி இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கலக்கி விட்டோம்னா எல்லாம் வந்து சரியாயிடும். நல்லா வெந்து அல்வா பதத்துக்கு வரும் பாருங்க. இப்படியே வேகட்டும், சிம்மில் இருக்கட்டும். இந்த நிலக்கடலை பருப்பையும் இதை போட்டு அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சிட்டு பாருங்கள். இப்போ அதையும் நம்ம சேர்த்துடலாம். அதில் நல்லா அல்வா பதத்துலையும் நல்லா குறும்பு திரண்டு வந்துச்சு பாருங்கள். நம்ம இந்த ஸ்டேஜில் இப்போ தேங்காய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். இந்த நிலக்கடலை இது வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துடலாம். இது வந்து நம்ம 1-2 இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் வாயில் கடிப்படும் போது. அதனால் இதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலரி விட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். அதே மாதிரி பச்சை கற்பூரம் வந்து சின்ன துண்டாக நல்லா வந்து பவுடர் பண்ணி இதில் சேர்த்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுறலாம். ஆறின உடனே கை பொறுக்கிற சூடு வரும்போது நம்ம லட்டாக வந்து பிடிச்சிடலாம். ரொம்ப ஆறினாலும் லட்டு பிடிக்க வராது. நல்லா வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டுறேன். நல்லா ஆறிடுச்சு. கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம இதில் வந்து வறுத்து வச்சுருக்கிற இந்த கிஸ்மிஸ் பழமும் முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து லட்டாக பிடிச்சிடலாம். நமக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம லட்டாக பிடிச்சிடலாம்.